പ്രൈസ് ദി ലോർഡ്. നല്ലൊരു നാളെ ആண்டு കൊടുത്തൊക്കെ നാം സ്തോത്രം ചെയ്യുவோம். இந்த கால நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வேத பகுதி யாக்கோப் 1:22. The book of James chapter 1 verse 22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களுமாயும் இருங்கள். ஆமென். இன்னைக்கு கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்மளை வஞ்சிக்க கூடாது. நாம் எப்படி நம்மளை வஞ்சிக்கிறது? நாம் செய்கிற ஓரோ தவறுகளும். நாம் வேத வசனத்தை கேட்கிறவர், ஆனால் அதன்படி நடக்காதவர்களாக இருந்தால் நாம் நம்மை வஞ்சிக்கிறோம். ஆனபடினாலே என்னை கேட்கிற ஆறாகிலும் திருவசனம் கேட்டு அதன்படி வாழாமல் நம்மளை வஞ்சிக்கிறவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அநேக நேரங்களில் நாம் தவறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம மேல் பிசாசு ஜெயம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு வேத வசனம் ஆராய்ந்து அதன்படி அந்த வசனத்தின் அடிப்படையில் வாழும்படிக்கு உதவி செய்யும்படிக்காக கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது நாம் விரும்புகிற எல்லா காரியங்களும் வாய்க்க செய்யும். நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த கால நேரத்தில் இன்னைக்கு கேட்கிற ஒரு பிள்ளைகளையும் இந்த வேத வசனத்தின்படி பிதாகுமார பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.